6ஆம் தேதி நான் இந்தியாவிற்கு வர இருக்கிறேன். ஒன்றிய அரசாங்கம் என்னுடைய வருகையை அனுமதிக்குமா அல்லது என்னை கைது செய்து டெல்லியில் இருக்கிற திகார் சிறையில் அடைப்பாங்களா அப்படின்னு தெரியல. எது நடந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்கிற அறிவிப்போடு அமெரிக்காவிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி இந்தியா வர இருக்கிறார் அபிஜித் தீப்கே. யார் அவர்? உலகம் முழுக்க திரும்பி பார்க்க வைத்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற இயக்கத்தினுடைய தலைவர். அந்த சோசியல் மீடியா ஆரம்பிக்கப்பட்டு ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களை ஈர்த்திருக்கிற ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு என்பது உருவாகியிருக்கிறது. பொதுவாக வாட் இஸ் டெமோக்ரஸி, ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப பாப்புலரான ஆன்சர், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிஜேபி என்கிற இந்த விர்ச்சுவல் மூவ்மெண்ட்டுடைய கேப்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, இக்னோர்டு பை சிஸ்டம், யுனைடெட் பை பர்பஸ், பவர்டு பை யூத். அதாவது இந்த சிஸ்டம் எங்களை புறக்கணித்திருக்கிறது, நாங்கள் ஒரு குறிக்கோளோடு இணைந்திருக்கிறோம், இளைஞர் சக்தியாக ஒன்றிணை இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு விர்ச்சுவல் மூவ்மெண்ட்டு இன்றைக்கி மக்கள் இயக்கமாக மாறப்போகிற ஒரு காட்சியை இந்தியா பார்த்து கொண்டே இருக்குது. அதாவது ஐரணி அப்படின்னு சொல்லுவாங்க, பகடி செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்க முடியலன்னு சொன்னால் அதிகார வர்க்கத்துடைய ஓட்டைகளை அல்லது போதாமைகளை பகடி செய்கிற இயக்கம் என்பது உலகம் முழுக்க வளர்ந்து வருகிறது. ஏதோ சிஜேபி அப்படிங்கிற இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க பல நாடுகளில் இப்படியான இயக்கங்கள் என்பது வளர்ந்து வருகிறது. குறிப்பாக இளைஞருடைய ஆதரவை பெறுகிற இயக்கமாக இந்த இயக்கம் என்பது வளர்ந்து வருகிறது. 5 ஸ்டார் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கம் இத்தாலியில், அதே போல் ரைனோசஸ் பார்ட்டி அப்படிங்கிற இயக்கம் கனடாவில், த பெஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற இயக்கம் ஒரு ஐஸ்லாந்தில், அதே போல் சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற பார்ட்டி உக்ரைனில். உலகம் முழுக்க இந்த பகடி செய்கிற, அதாவது ஹைப்பர் ஐரணி அப்படின்னு சொல்லுவாங்க, மிகைப்படுத்தப்பட்ட பகடி செய்கிற கோபத்தால் அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியலன்னு சொன்னால் அரசாங்கத்துடைய எல்லா போதாமைகளையும் எங்கெல்லாம் இந்த சிஸ்டம் தோல்வி அடைகிறதோ அந்த தோல்வியை பகடி செய்கிற ஒரு இயக்கம் என்பது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஈர்ப்பை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த சோசியல் மீடியா அதுக்கு மிகப்பெரிய ஒரு தளமாக அமைந்திருக்கிறது. நம்ம கையில் வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனில் ஒவ்வொருவரும் சராசரியாக 3.25 மணி நேரம் செலவிடுறாங்க. 24 மணி நேரத்தில் 3.25 மணி நேரம் ஆவரேஜாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஆவரேஜாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த 3.25 மணி நேரத்தில் அரசாங்கத்துடைய போதாமைகள், மக்களுடைய கோபங்கள், தீர்க்கப்படாத கோரிக்கைகள், இது எல்லாமே சேர்ந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. சிஜேபி அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்னு தெரியல. உலகத்தில் பல நாடுகளில் இந்த இயக்கம் மேலெழுந்து வருகிறது, இந்தியாவிலும் உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட் டைம் அல்ல. ஏற்கனவே டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் ஒரு புதிய அரசியல் இயக்கம் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய இயக்கம் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. நீங்கள் நேபாளில் பார்த்துருக்குறோம், இலங்கையில் பார்த்துருக்குறோம். எல்லா இடத்துலையும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த சிஸ்டத்தினுடைய போதாமைகளை, ஊழலை, ஆட்சி அதிகாரத்தினுடைய இடைவெளியை எல்லாத்தையும் கேள்விக்கக்கூடிய இயக்கம் என்பது இளைஞர் சக்தியாக இன்னைக்கு வளர்ந்து வருகிறது. அப்படியான ஒரு இயக்கமாகத்தான் இந்த சிஜேபியினுடைய வருகையை நம்ம பார்க்க முடியுது. இளைஞர்களுக்குன்னா என்ன அரசியல் தெரியும், உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது அப்படின்னு ஒரே வரியில் புறக்கணித்துட்டு போக முடியாத அளவிற்கான நிலைமைகள் என்பது இன்னைக்கு நிதர்சனமாகிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகம் பின் நவீனத்துவம் சொல்கிறாங்க, போஸ்ட் மாடர்னிசம். இந்த போஸ்ட் மாடர்னிசம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஸ்ட்ரக்சரையும் எல்லா கட்டமைப்புகளையும் தகர்க்கிறது. குறிப்பாக குடும்பத்தை, அரசியல் கட்சிகளை, எல்லா நிறுவனங்களையும், இந்த நிறுவனமாக்கப்பட்ட இந்த விஷயங்களை தகர்க்கிற ஒரு போஸ்ட் மாடர்னிசம் என்கிற இந்த யுகத்தில் இளைஞர்கள் இப்படி ஒரு விர்ச்சுவல் மூவ்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து வர்றாங்க. அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக, நீட்சியாகத்தான் சிஜேபி என்கிற மக்கள் இயக்கத்தை பார்க்க முடியும். ஒருவேளை இந்த சிஜேபி என்கிற விர்ச்சுவல் மூவ்மெண்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக மாறினா, எப்படி தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்களோ, பஞ்சாபில், டெல்லியில் நேற்றைக்கு உருவாக்குனாங்களோ, அது மாதிரி டெல்லியில் ஒரு மாற்றம் உருவாகுமா என்பதை இன்னைக்கு அரசியல் ஆர்வலர்கள், இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக இளைஞர் சக்தியை இன்னைக்கு புறக்கணிக்க முடியாது. மாறிக்கக்கூடிய உலகத்தில் இளைஞருடைய குரலுக்கு, இளைஞருடைய கோரிக்கைகளுக்கு, சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைத்து ஒரு போதாமைகளை தாண்டி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டியிருக்கு. இல்லைன்னா இப்படியான ஒரு மாற்றம் நடப்பதை நாம் தவிர்க்க முடியாது. இப்படி அவ்வப்போது எழுகிற கோபம் உடனே வெள்ளம் மாறி வடிந்து விடாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஆல்டர்னேட்டிவாக மாறக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போகணும். அப்படியான ஒரு நம்பகத்தன்மையான ஒரு டெமோக்ராட்டிக் கான்வர்சேஷனை, ஒரு ஜனநாயக உரையாடலை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுக்க வேண்டிய இடத்தில் இந்திய அரசியலும் இந்தியாவுடைய சமூக பொருளாதார புறவழியும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.